வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். திருச்சி சிறுகனூரில் ஜனநாயகம் வெல்லும் என்ற தலைப்பில் நடைபெறும் மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பன்மைத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசையும் உச்சநீதிமன்றத்தையும் இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 15, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாநில அரசுகளே நியமிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றங்களுக்குமான நீதிபதிகளை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைக்கிறது. அதில் எவரை ஒன்றிய அரசு ஏற்கிறதோ அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஹைகோர்ட் ஜட்ஜஸ். தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் மாநில அரசின் ஆலோசனை கேட்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தாலும் அது கொலீஜியத்தால் எல்லா நேரங்களிலும் ஏற்கப்படுவதில்லை. மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான வழக்குகளில் ஒன்றிய அரசின் மேலாதிக்கத்தை கவனத்தில் கொண்டு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. நதிநீர் பங்கீடு போன்ற மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மக்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் இருப்பதில்லை. எனவே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் முதலான நீதி நிர்வாக அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும். அதற்கேற்ப அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 217, 222, 223, 224, 224A ஆகியவற்றில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 16, வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களின் அனைத்து நடவடிக்கைகளும் ஆங்கிலத்திலேயே இருக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 348 உப பிரிவு 1 கூறுகிறது. அது மட்டுமின்றி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்ட பேரவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிற மசோதாக்கள், நிறைவேற்றப்படும் சட்டங்கள், குடியரசுத் தலைவர் ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டங்கள், அரசியலமைப்பு சட்டப்படி வெளியிடப்படும் ஆணைகள், விதிகள், கொள்கைகள், ஒழுங்காணைகள் யாவும் ஆங்கிலத்திலேயே இருக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் உரிய விதத்தில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று இந்தியையோ அல்லது வேறு எந்த மொழியையோ அந்த மாநிலத்தில் அமைந்திருக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்த அதிகாரம் வழங்கலாம் என அதே பிரிவு 348 உட்பிரிவு 2 தெளிவுபடுத்துகிறது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் உட்பட பல இந்திய மாநிலங்கள் ஏற்கனவே தங்கள் மாநில மொழிகளை தங்கள் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக கொண்டு செயல்படுகின்றன. இவர்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கிலீஷை எடுத்துட்டாதான் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சூது சூழ்ச்சியோடு செய்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் உட்பட பல இந்திய மாநிலங்கள் ஏற்கனவே தங்கள் மாநில மொழிகளை தங்கள் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக கொண்டு செயல்படுகின்றன. இந்திய குடியரசில் இடம்பெற்றுள்ள மாநிலம் ஒன்று தனது எல்லைக்குள் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தனது மாநில மொழி இருக்க வேண்டும் என சட்டம் இயற்றினால் அதற்கு ஒப்புதலோ மறுப்போ தெரிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்குத்தான் இருக்கிறது. அந்த கோரிக்கை ஜனநாயகம் வெல்லும் என்ற தலைப்பில் திருச்சி சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் திருமாவளவன் உரையாற்றுகிறார். மேலும் தீர்மானங்களையும் வாசித்து வருகிறார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.